ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு இன்னும் 2 months தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபுல் யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டீரியலை வந்து நம்ம ரீகால் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எந்த ஒரு எக்ஸாமுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மைக்ரோ நோட்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 3க்குமே, அதாவது ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் 3க்குமே ஒரு மைக்ரோ நோட்ஸ் வச்சுக்கணும். அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். ஸோ நான் பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஸோ நான் எந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரி, நான் அந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு போகிறேன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நடந்த பாலிடெக்னிக் எக்ஸாமில் ஸோ எனக்கு டைம் வந்து 1/2 மணி நேரம் இருந்தது. சரிங்களா? நமக்கு கான்செப்டே தெரிஞ்சாலும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதிக்கணும், மைக்ரோ நோட்ஸ் மாதிரி. அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஆனால் பட் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதுக்கு நீங்கள் பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆனால் எக்ஸாம்கள் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் 1 minute எடுக்கும். அப்போ இதுதான் இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை இந்த மாதிரி நோட் போட்டு தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை மட்டும் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்களில் அதை ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த டைமை நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின்ஸுக்கு நமக்கு சில கொஸ்டின்ஸுக்கு பென் எடுக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இது வந்து ஹெட்ரோசைக்கிள். ஸோ அதில் தயோஃபின் சிந்தசிஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த 3 தான் இருக்கும் மேக்ஸிமம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஸோ அசிட்டிலின் அண்டு H2S கேஸ் கொடுத்துருப்பாங்க. இது 2 ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சல்ஃபர் இருக்கிறதுனால நமக்கு தயோஃபின் கிடைக்கும். யூரிக் ஆசிட் அண்டு பேரியம் சல்ஃபேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இங்கே எச் இருக்கிறதுனால தயோஃபின் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து அடிக்கடி எக்ஸாமுக்கு வரும். ஸோ என்பியூட்டேன் ப்ளஸ் சல்ஃபர் ரெண்டையும் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு தயோஃபின். ஸோ இவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பியூரான் சிந்தசிஸ். சரிங்களா? பியூரான் சிந்தசிஸ்ல முக்கியமாக நான் எவ்வளோ நிறைய நோட்ஸ் எடுத்துருக்கேன், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த 3 பாயிண்டே நமக்கு போதும். பென்டோஸ் எடுத்துட்டு H2SO4 போட்டோம் அப்படின்னா பர்ஃபியூரால் 1 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான காம்பவுண்ட். நெக்ஸ்ட் பர்ஃபியூரால் எடுத்துட்டு ஜிங்க் அண்டு குரோமியம் ட்ரைஆக்சைடு போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பியூரான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான காம்பவுண்ட் அப்படிங்கிறனால இது தெரியாம நீங்க இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பியூரிக் ஆசிட் கொடுத்துட்டு இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும்போது நமக்கு டீகார்பாக்சிலேஷன் நடந்து பியூரான் கிடைக்கும். ஸோ இந்த 3 முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த 2 கூட அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, நான் எக்ஸ்ட்ரா தான் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தசிஸ் ஆஃப் பெர்ரோல். இதில் நமக்கு 1,4 டைகார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கிடுவோம். இதில் அமோனியா அல்லது அமோனியம் கார்பனேட் எண் வர்ற மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெர்ரோல் சிந்தசிஸ். ஸோ நைட்ரஜனுக்கு வேலன்சி 3 வரணும். அப்போ இங்கே ஹைட்ரஜன். பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க P2O5 பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கொடுத்தாங்கன்னா பியூரான். சரிங்களா? ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஸோ அதனால பியூரான் வரும். ஸோ P2S3 கொடுத்தாங்கன்னா நமக்கு தயோஃபின். ஸோ இந்த 3ல இருந்து நமக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா இதை ஸோ 1, டைகார்பனைல் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் அமோனியான்னு கேட்கலாம். P2O5 கொடுக்கலாம், அல்லது இந்த காம்பவுண்ட் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா அமோனியம் மீத்தேட். ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அமோனியம் மீக்வேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அமோனியம் மீக்வேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது பெர்ரோல். அவ்வளோதான். சரிங்களா? அசிட்டிலின் எடுத்துட்டு நமக்கு அமோனியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிந்தசிஸ் வந்து பெர்ரோல் சிந்தசிஸ். இதுவே அசிட்டிலின் எடுத்துட்டு H2S கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தயோஃபின். அவ்வளோதான். சரிங்களா?
பியூரான் எடுத்துட்டு நம்ம பெட்ரோல் ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்போ அப்படின்னா பியூரான்ல நம்ம அமோனியா வச்சு ஹீட் பண்ணணும். ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து Kl2O3. சரிங்களா? இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பெட்ரோல். இந்த இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். இது மட்டுமே நமக்கு போதும். இதை தவிர்த்து வேற எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக். ஸோ அனுலின்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸே வரும். சரிங்களா? ஸோ இதில் 8 அனுலின் தான் நமக்கு முக்கியம். 8 அனுலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் அரோமேட்டிக். இதை மட்டும்தான் நம்ம கேட்பாங்க. சரிங்களா? இதை படிச்சுட்டு போனாலே போதும். 4 அனுலின் வந்து அரோமேட்டிக், 6 அனுலின் அரோமேட்டிக், சாரி 4 அனுலின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக், 10 அனுலின் நான் அரோமேட்டிக். அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிற நமக்கு இது ரெண்டு மட்டுமே தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? வேற எதுவுமே இந்த அரோமேட்டிக் யூனிட்ல தெரியணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் பிஜிடிஆர்பிக்கு வரும். என்ன பண்றது, என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க எடுக்கிறாங்கன்னா, இது வந்து 4N ரூலை ஒபே பண்றதுனால எல்லாரும் ஆன்டி அரோமேட்டிக் கொடுப்பாங்க, ஆன்சர் பண்ணிடுவாங்கன்னு தான் அந்த கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக் இந்த ஆப்ஷன் எல்லாருமே பண்ணிடுவாங்கன்னு தான் அந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. நமக்கு ஏன் அப்படின்னா இதுல அந்த கான்ஜுகேஷன் இருக்காது, டப் ஷேப்ல இருக்கும். இன்னைக்கு இதோட ஷேப் என்ன கேட்பாங்க அப்படின்னா கப் ஷேப்னு கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும். இந்த 2 பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட் தான் இந்த அரோமேட்டிசிட்டி யூனிட்லேயே கேட்பாங்க. வேற எதுவுமே மேக்ஸிமம் வராது. சரிங்களா? பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி வேணும் அப்படியே இதை பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் இந்த ஒரு காம்பவுண்டு தான் இருக்கு. இந்த ஒரு காம்பவுண்ட் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எரித்ரோன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. எரித்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா ப்ராடக்ட்ல நமக்கு ரிட்டன்ஷன் கிடைக்கும். இதுவே 3O அப்படின்னு கொடுத்து கொஸ்டின்ல ஆரம்பிக்கும் போது இப்படி முன்னாடி 3O இப்படி கொடுத்து 3-பினைல் 2-பியூட்டைல் டொசைலேட் அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு ரெசிமிக் மிக்சர் கிடைக்கும். ஸோ நீங்க தான் இதை ஏதாவது ஷார்ட்கட் வச்சு நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல மெக்கானிசம் போட்டா கரெக்டா ஆன்சர் கொண்டு வரணும். மெக்கானிசம் போட்டோம் அப்படின்னா 3 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் அது எடுக்கும், டைம் வேஸ்ட் இல்லையா? அப்போ இந்த இந்த டி இதை வச்சு ஏதாவது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? எரித்ரோன்னு கொடுத்தா ரிட்டன்ஷன், 3O கொடுத்தா ரெசிமிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நான் இது பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு எடுத்த நோட்ஸ் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கொஸ்டின் எனக்கு வந்திருந்தது. இந்த கொஸ்டின் நம்ம எப்போ எடுத்தோம் அப்படின்னா, நான் எங்கேருந்து இதை மைக்ரோ நோட்ஸ் போட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு கேன்சல் ஆச்சுன்னா ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம், அதில் இதே கொஸ்டின் வந்திருந்தது. சரிங்களா? அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எரித்ரோ சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் போகிற எக்ஸாமில் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றி கேட்டாங்க. ஸோ அவ்வளோதான், சின்ன சேஞ்ச் தான் பண்ணாங்க. இப்படி தான் டிஆர்பி பண்ணுவாங்க. 3O 3 ப்ரோமோ 2 பியூட்டனால் கேட்டிருந்தாங்க, HBr. இது ரியாக்ட் ஆகும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிமிக் பேர். அந்த கேன்சலான டிஆர்பி எக்ஸாமில் வந்து பாலிடெக்னிக் எக்ஸாமில் இந்த இது கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எரித்ரோன்னு கொடுத்தா நமக்கு மீசோ வரும் ப்ராடக்ட்ல. எனக்கு 3O கொடுத்தனால அதை இந்த அந்த ஆனால் பட் இது எனக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் கொண்டு வர தெரியும். இந்த இடத்துல எனக்கு டைம் வேஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு தெரியும் ஆன்சர் எதுன்னு கரெக்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒர்க் அவுட் பண்ண எனக்கு டைம் வேஸ்ட்டு. அதனால பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டேன். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நான் மைக்ரோ நோட் போட்டதுலேருந்து வந்திருந்தது. சரிங்களா? இது வந்து SN to prime mechanism. SN to prime mechanism. SN to prime mechanism. கண்டிப்பாக நமக்கு செகண்டரி ஆல்கஹால் இருக்கணும். SOCl2 கொடுப்பாங்க, பிரிடின் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்வர்சன் ப்ராடக்ட். சரிங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்வர்சன். இங்கே 6 இருந்தது, இதோட கான்ஃபிகரேஷன் 6 இருந்தால் ப்ராடக்ட்ல S வரும். ஸோ இதுதான் இன்வர்சன். மற்ற ரெண்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கனாலும் இது மட்டும் படித்தாலே போதும். சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்மீடியட் இதெல்லாம் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கார்பின் இன்டர்மீடியட் எங்கெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா என்னென்ன ரீஅரேஞ்ச்மெண்ட், ஓல்ஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட், அரேஞ்ச் எஸ்டர் ரீமர் டைமர் ரியாக்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட் நைட்ரின் இன்டர்மீடியட். ஆமாம், நைட்ரின் இன்டர்மீடியட் வந்து கர்வியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஃப்மன். ஸோ காஃப்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்லேயும் நமக்கு நைட்ரின் இன்டர்மீடியட் தான் கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் நோட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தவொன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் காலுக்கு போகணும், கரெக்டாக பிளானோட போகணும். ஸோ எனக்கு ஞாபகம் வர இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஊல்ஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் எனக்கு டக்குன்னு ஸ்டார்டிங் மட்டும் மறந்துடும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் எனக்கு மெக்கானிசம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஸோ இது மட்டும் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனாலே போதும். சரிங்களா? அதுக்காக நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு டைமும் போய் நான் வச்சுருக்க மெட்டீரியலை போய் எடுத்து அதில் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணுறது அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 10 பேஜ் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 20 பேஜ் அதுக்குள்ளே மைக்ரோ நோட்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் ரீகால் பண்ணும்போது ஒரு ஓகே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு 10 தடவை கூட நீங்கள் ரீகால் பண்ணுவீங்க, 10 டைம்ஸ் கூட. ஸோ இந்த இடத்துல நைட்ரின் கொடுத்துருங்க பாருங்க. ஸோ நைட்ரின் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிறது வந்து கர்வியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் எடுத்துருப்போம். நைட்ரின் ஆசைடு அண்டு ஐசோசைனேட்டிஸ் ஃபார்ம். காஃப்மனில் நைட்ரின் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. அதை வந்து என்னென்னா அமைடா அமீனா மாற்றும், அவ்வளோதான். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அசைடு ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருந்தால் அது கர்வியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். அமைடு ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அமீனா கன்வெர்ட் ஆகும். ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஆசிட்டை பிரைமரி அமீனாவும் கீட்டோனை அமைடு ஆர் லேக்டமாவும் கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் HN3 இருக்கு இல்லையா? ஸோ இதை ஏன் சார் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா HN3 அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஆசிட்டோட நேம் மென்ஷன் பண்ணி, ஸோ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆசிட் நேம் மென்ஷன் பண்ணி ஆசிட் ரியாக்டிவ் வித் இந்த HNO3 கொடுத்தா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அது ஸ்மித் ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக ஹைட்ரோஜோயிக் ஆசிட் மென்ஷன் பண்ணிட்டாங்க பிஜிடிஆர்பி கொஸ்டின்ல. ரியாக்டிவ் வித் ஹைட்ரோஜோயிக் ஆசிட் இப்படி மென்ஷன் பண்ணதுனால இதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படி வச்சதுனால தான் அந்த விஷயம் நான் எழுதி வச்சிருக்கேன் ஹைட்ரோஜோயிக் ஆசிட் அப்படி. ஸோ லாஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வராது. சரிங்களா? லாஸ் அண்ட் போகவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் பேயர் வில்லிஜர் ஆக்சிடேஷன். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா பேயர் வில்லிஜர் ஆக்சிடேஷன் மைக்ரேட்டிங் குரூப் எபிலிட்டி வந்து டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. ஸோ இதுல இருந்து கொஸ்டின் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் எடுப்பாங்கன்னு அப்படின்னா ஸோ அலிஃபேட்டிக் கீட்டோன் இன்டூ எஸ்டர், சைக்ளிக் கீட்டோனா இருந்தா இன்டூ லேக்டோனா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெராக்சி ஆசிட் அல்லது பெராக்சைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெராக்சி ஆசிட் வந்து ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த ஒரு அசிட்டிக் ஆசிட் இருக்கு, டக்குன்னு ஏன் ஞாபகம் வர மாட்டேது. நெக்ஸ்ட் ஃபேமஸான ஒன்று மெட்டாக்ளோரோ பென்ஜோயிக் ஆசிட். ஸோ இந்த மூணுமே நீங்கள் ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் பெராக்சைடில் ஒன்றே தான் இருக்கு, ஒன்லி H2O2 இருக்குல்லையே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம்னா பெர் அசிட்டிக் ஆசிட் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பெர் அசிட்டிக் ஆசிட் கேட்டகரியில வரும். பெர் பென்ஜோயிக் ஆசிட்ல இந்த 2 கேட்டகரி வரும், மெட்டாக்ளோரோ பென்ஜோயிக் ஆசிட். இவங்க எல்லாமே பேயர் வில்லிஜர் ஆக்சிடேஷனுக்கு, பேயர் வில்லிஜர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றக்கூடிய பெராக்சி ஆசிட், பெர் அசிட்டிக் ஆசிட், பெர் பென்ஜோயிக் ஆசிட். சார் பெராக்சைடு வந்து ஒன்னே தான் H2O, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எதுக்காக எழுதிருக்கேன்னா லாஸ்ட் டைம் எனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்காக.
எக்ஸாம்பிள் தேடி நான் போய் என்னுடைய நோட்ஸ் மெட்டீரியலை போய் பார்க்கறதுக்கு இங்கேயே ஒரு 4 எக்ஸாம்பிள் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸப்ஷனாக இருக்க மாதிரி எழுதிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால ஸோ நமக்கு எந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து இன்சர்ஷன் ஆகும், ஸோ அந்த பாயிண்ட்டை நான் ரீகால் பண்ணுறதுக்காக இந்த இதை நான் இந்த இடத்துல எழுதியிருப்பேன். சரிங்களா? அப்போ ஓ வந்து இந்த சைடு இன்சர்ஷன் ஆகுது, ஸோ இங்கே இன்சர்ஷன் ஆகிற மாதிரி புரியுதுங்களா? அந்த எக்ஸப்ஷனை நான் வந்து ரீகால் பண்ணணுமே அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மள அறியாமல் என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த அரையில் பக்கம் தான் ஓ வந்து இன்செப்ஷன் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ்டேக் பண்ணாமல். சரிங்களா? இதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் இந்த சைடு ஆக்சிஜனை வந்து இன்செப்ஷன் பண்ணும், அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட். பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல அதில் ஃபர்ஸ்ட் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க பிஜிடிஆர்ல எந்தெந்த கீ பாயிண்ட் அதுக்கு வேணும் அப்படிங்கிறத கீ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கார்போகேட்ட இன்டர்மீடியட் இதுலேயே கொஸ்டின்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதோட ஸ்டார்டிங் முடியல வந்து பார்த்தீங்கன்னா டயால் இருக்கும். ஸோ மைக்ரேட்டிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி, செகண்டரி பினைல் அண்ட் பிரேம். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது, அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வராது அப்படிங்கிறதுனால நான் எதெல்லாம் மறக்க வாய்ப்பு இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து நான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எதெல்லாம் ஓகே புதுசாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும், அந்த இதை இங்கே எழுதிட்டு வந்தது. ஸோ இது வந்து எப்படி இருந்தால் பினக்கோல் தான் அது மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா OH அல்லது இன்னொரு லீவிங் குரூப், இந்த இடத்துல புரோமின், ஏதாவது ஒரு ஹேலஜன், புரோமினாக இருக்கலாம், குளோரின், அயோடின் எப்படி இருக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு பினக்கோல் ரீஅரேஞ்ச் வந்து போகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் போகும். அப்போ ஏ பி சி ஆப்ஷன் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஜிடிஆர்ல எது வந்து பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் போகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஆப்ஷனை வச்சு நம்ம கிளிக் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம், ஒன்று வந்து NH2 கொடுத்துருந்தாங்க, இன்னொரு ஆப்ஷனில் OH NH2 இந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதை எலிமினேட் பண்ணது. சரிங்களா? அப்போ இந்த 3 தான், ஏன்னா லீவிங் குரூப் இருக்கும். NH2 சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அப்போ இது 3மே உங்களுக்கு பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் போகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டிஃபோனோ டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட். இதுக்கான ஸ்டார்டிங் முடிய 2 அமினோ ஆல்கஹால் ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்கும். மேக்ஸிமம் ரிங் கான்ட்ராக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க, இந்த 4மே நமக்கு கிளியர்ல இருக்கு. இதை வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக மெதுவாக நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை பாருங்கள். இந்த நீங்கள் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்கும், எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அழகாக டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த IMPS சாரி இந்த மார்க் டெஸ்ட் போட்டு ஒரு கொஸ்டின்ஸ் என்பது, அதாவது டெஸ்ட் பேஜ் அவைலபிள் அப்படின்னு குறித்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஒரு கான்செப்ட் இருக்க ஏரியா அப்படின்னால இதை வந்து இதில் வந்து சிஎஸ்என் கேட்டுக்கு அடிக்கடி எடுப்பாங்க. பிஜிடிஆருக்குமே இந்த டைம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த 4மே நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்னர் மீர்வின் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? இது ஒரு கார்போகேட்டன் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். சரிங்களா? எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து பாலிடெக்னிக் இதில் வந்திருந்தது 17 ப்ரிப்பரேஷன். ஸோ இது டேரெக்டாக இந்த மெக்கானிசமே போடல, பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனால் மெக்கானிசம் போட தெரியும், பட் இருந்தாலும் இதெல்லாம் டக்குனு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயாச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த இடத்துல நான் எதுக்காக இதை எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ஷன் கிடையாது, நான் படித்ததோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஆல்கஹாலிக் KOH கொடுக்குறோம் அப்படின்னா K ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ளஸ் அயானிக்காக ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது E1 ரியாக்ஷன் போகாது. ஏன்னா ப்ளஸ் சார்ஜாக செப்பரேட் ஆகும். இந்த அயானிக்கு அப்படி செப்பரேட் பண்ணும்போது கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் போகாது. அப்போ கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகிறது SN1 அண்டு E1. இதை பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம்.
பட் இது வந்து எக்ஸப்ஷன். ஏன் அப்படின்னா E1 தான் போகும். ஏன்னா இது ஆல்பா, இது பீட்டா. இந்த பீட்டாவில் வந்து பல்கி குரூப் இருக்கிறதுனால இது E2 போக வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ E1 தான் போகும். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ணால் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். இங்கே ஃபார்ம் ஆகுறது செகண்டரி கார்போகேட்டனாக இருக்கிறதுனால இது ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு நமக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து ஜெகதாம்பா சிங் தான். ஸ்பெல்லிங் கூட நமக்கு மறந்து போச்சு. ஜெகதாம்பா சிங் அதில் இருக்கும். சரிங்களா? பாருங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் எழுதிட்டு வந்திருக்கேன். இன்கேஸ் பிஜிடிஆர்பியில் யாராவது கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டாக எடுக்கிறாங்கன்னா ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த காம்பவுண்ட் கொடுத்து AlCl3 கொடுத்தா ஸோ அடமண்டைன் கிடைக்கும். ஸோ அடமண்டைன் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிங்க. இது எல்லாமே அடமண்டைன் ப்ரிப்பரேஷன். இது நாளையுமே எனக்கு இப்போ வேக்னர் பீரிவின்ல எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். என் மெட்டீரியலை போய் மறுபடியும் நான் பார்க்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் 1,3 ஷிஃப்ட் வந்து அலௌடு இன் போட்டோகெமிக்கல் கண்டிஷன் HNUல தான் நடக்கும். 1,7மே அலௌடு இன் போட்டோகெமிக்கல் கண்டிஷன். 1,5 வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டிஷன்ல நடக்கும். நெக்ஸ்ட் எதெல்லாம் 3,3 போகும், எதெல்லாம் 2,3 போகும் லிஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க. ஏன்னா பாலிடெக்னிக் பிஜிடிஆர் இந்த மாதிரி எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுதான் 1 மார்க். 1 மார்க்குக்கு அப்படிங்கிறது என்ன கேட்பாங்கன்னா சோம்லட் ஹசார் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து எந்த கேட்டகரி அப்படின்னு கேட்பாங்க. 2,3. சரிங்களா? கிளைசன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க. 3,3. கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் எது? 3,3. இதுதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்லை இதுக்குன்னு கோப்புனா நம்ம படிச்சிருப்போம். இந்த ஸ்டார்டிங் மிட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு 1 2 3 1 2 3 ஓகே இதுதான் கோப் 3,3. ஸோ இதில் கொஞ்சம் டைம் எடுக்குது. இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு ஸோ அடுத்த கொஸ்டின் போகிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெய்பர் குரூப் பார்ட்டிசிபேஷன். நெய்பர் குரூப் பார்ட்டிசிபேஷன்ல ஸ்டார்டிங் மில் இப்படி கொடுத்துப்பாங்க. டிரான்ஸ் 2 அசிட்டாக்சி சைக்ளோஹெக்சல் பேராடோலின் சல்போனேட். சரிங்க, இது கொடுத்துட்டு இந்த ரியேஜன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ரிட்டன்ஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். டிரான்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இது டிரான்ஸ்ல இருந்தால் நமக்கு ரிட்டன்ஷன் ப்ராடக்ட், சிஸ்ல இருந்தால் நமக்கு இன்வர்ஷன் ப்ராடக்ட். அவ்வளோதான். சரிங்களா? அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வந்தால் இந்த 2 தான் வரும், வேற எதுவுமே வராது. அதனால எப்படி எழுதி வச்சுக்கிங்க. ஸோ ப்ராடக்ட்ல கொடுத்தா நீங்கள் எழுதி தெரியும். இந்த மாதிரி கொடுத்தாலும் ரிட்டர்ன்ஸ்னா இன்வர்ஸ்னா ரெசிமிக் மிக்சர் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ இதில் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சாரி அதான டெஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதான் நீங்கள் நோட் வச்சிருக்கீங்க என்னன்னு தெரியல. பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். இது ஒரு கன்ஸ்ட்ரக்டட், இதுலேயே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டட் 4+ supraphacial 4+2 cycloadhesion. So many Diels order reaction are accelerated by Lewis acid catalyst. இது enthalpy and entropy decreases. சரிங்களா? 6-membered transition state formation கேட்பாங்க. இதில் வந்து 6-membered transition state ஃபார்ம் ஆகுது. என்ட்ரோபி என்தால்பி இதில் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இந்த டைன் ஆர்டர்லாம் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? இதுதான் ரியாக்டிவிட்டி ஆர்டர். பார்த்துங்க, இதை பைகாட் பண்ணிக்கோங்க. சைக்ளோபென்டாடைன் வந்து டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு மோர் ஃபேவர். ஏன் அப்படின்னா இது ஒரு லாக்டு பை சிஸ்டம். சரிங்களா? ஸோ இது வந்து லாக்டு பை சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டர் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸ் ஆர்டர் போகாது. ஸோ இது வந்து நான் எனக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த டைன் வந்து டீல்ஸ் ஆர்டர் போகாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம்
டிரான்ஸ் டைம் அதாவது லாக்ல இருக்கு. சிஸ்ல தான் மோர் ஃபேவர். இதுல நமக்கு டிரான்ஸ்ல இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ல இருந்தாலும் இந்த சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு சிஸ்ல வந்துடும். அப்போ சிஸ் அழிக்குன்னா சிஸ் டைம் தான் நமக்கு டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபேவரா இருக்கும். அது சிஸ் ஆயிடு டிரான்ஸ் ஆயிடுன்னு படிச்சிருப்போம் இல்லையா. இதுலயும் நம்ம என்ன பண்ணோம்னா இது டிரான்ஸ் டைம் நீங்க சொல்லலாம். இங்க இதை ரொட்டேட் பண்ணலாம் சிங்கிள் பாண்ட் தான். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது லாக்டு ரிங்கா இருக்குன்னா ரிஜிட்டா இருக்கிறதுனால நம்மளால சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் பண்ண முடியாது. அப்ப இதுலலாம் நமக்கு டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து போகாது. ஸோ இது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சு பட் இந்த கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வேரியஸ் எக்ஸாம்ல கேட்ட ஆர்டர். இந்த மாதிரி நம்ம புக்கெல்லாம் பார்த்து ரெடி பண்ண முடியாதுன்னா இந்த புக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் புக் வந்து இதே எக்ஸாம்பிள் இருக்கிறது வந்து நான்ஸ் புக்கில் தான் இருக்கு. பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் புக் எடுத்துலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸே போட்டுக்கோங்க, மைக்ரோ நோட்ஸ். அப்புறம் பாருங்க டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் எண்டோ ரூல் இருக்கு. எண்டோ ரூல் நமக்கு தெரியும் இல்லையா. எண்டோ ரூல் அப்படிங்கிற ஒரு கைனடிக் ப்ராடக்ட். இதுவே பியூரான்ல ரியாக்ட் ஆனா நமக்கு வரக்கூடிய மேஜர் ப்ராடக்ட் எக்ஸோ. இது மேஜர் ப்ராடக்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க மறந்துடக்கூடாது. இதுவே சைக்ளோபென்டாடைன்ல 4+2 நடந்தது அப்படின்னா நமக்கு எண்டோ ப்ராடக்ட். இதுதான் மேஜர். சரிங்களா. இதான் ஆல்டர் எண்டோ ரூல் சொல்லுவாங்க. இதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்டர் எண்டோ ரூல். ஸோ அதனாலதான் நான் ரீகால் பண்றதுக்காக அந்த மைக்ரோ நோட்ஸ் நான் ரெண்டுமே இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா. பியூரான் வந்தா எக்ஸோ மேஜர், சைக்ளோபென்டாடைன் கொடுத்தா எண்டோ மேஜர். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் அந்த ரெண்டு தான் கேட்பாங்க. இப்படி வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இம்பார்ட்டன்ட் ரூல் ஆஃப் ஸ்டீரிக் ஷேப் டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். ஒரு டையின் இருக்கும், டையினோஃபைல் இருக்கும். சரிங்களா. இப்போ இது 1 2 3 4 5. இது 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கு. இது 1 2 சரி. ஸோ நம்பரிங் எங்கே வந்து இங்கே வச்சுக்கோ. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அப்போ நமக்கு எது வந்து மேஜர் ப்ராடக்ட் இந்த ரூல் நமக்கு தெரியும். இங்கே வந்து இந்த ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா. இந்த மாதிரி டையினோஃபைல் டையின் ரியாக்ட் ஆகுது இல்லையா. அப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு 1,2 தான் மேஜர் ப்ராடக்டாக வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் செகண்ட் பொசிஷன்லையும் நம்பரிங், அதாவது நாட்டி ஐயூபிஎஸ்சி நம்பர். ஸோ ஐயூபிஎஸ்சி வைக்கிற நம்பர் கிடையாது, நம்மளா வைக்கிற நம்பர் தான். சரிங்களா. சப்ஸ்டிடியூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் சரி சப்ஸ்டிடியூஷன் சொல்ற பாருங்க. ஸோ இது ரெண்டுமே 1,2 வந்து அது மேஜர். 1,3ல இருக்கு பாருங்க. இது வந்து மைனர். ஒன் மோர் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,3ல இருந்தா மைனர், 1,4ல இருந்தா மேஜர். சரிங்களா. 1,4 மேஜர். இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். 1 மார்க்கு கண்டிப்பா கேட்பாங்க. நிறைய டீச்சர் எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் நோட்டா ஒரு மைக்ரோ நோட்டா எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோஹெக்ஸோன் இருக்கு, அதுல ரியாக்ட் ஆகுது. இப்போ கூட செட் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. செட் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. இப்போ ஹைட்ரேட் ரியேஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இருக்கு, எல் செலக்ட்ரேட் இருக்கு. இதுலயே லித்தியம் அலுமினியம் பல்கி ரியேஜென்ட் டயபாலிஸ், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பல்கி ரியேஜெண்டா இருக்கிறதுனால இப்போ அதாவது ஸ்மால் ரியேஜெண்டா இருந்ததுன்னா நமக்கு டிரான்ஸ் தான் மேஜர் ஆகும். பல்கி ரியேஜெண்டா இருந்தா சிஸ் மேஜர் ஆகும். சரிங்களா. அப்ப இது என்ன ரீசன் பாருங்க. இப்போ இதுக்கு பாருங்க இந்த இடத்துல என்ன ரீசன்னா எனக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நான் ரீகால் பண்ணா எல்லாமே எனக்கு ஆன்சர் வந்துடும் அர்த்தம். ஸோ அதுக்காக அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள தேடி நீங்க ஷார்ட்ஸ் நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க, மைக்ரோ நோட்ஸ்ல. இப்போ H- இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இருக்கு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், அதுல இருந்து ஒரு H- தான் நமக்கு ஹைட்ரேட் அயன் டோனர் H- வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ நமக்கு இங்க வந்து அட்டாக் இல்லை அப்படின்னா ஸோ இப்படி வந்து அட்டாக். ஸோ நமக்கு இந்த அட்டாக் தான் ஃபேவர். ஸோ இது வந்து நாட் ஃபேவர். சரிங்களா. ஏன் அப்படின்னா இப்படி அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா
அப்போ இங்கே வந்து அட்டாக் பண்ணதுல இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல ஹைட்ரஜன் வரும், இங்கே ஹைட்ரஜன் வருது. நெக்ஸ்ட் இங்கே OH வரும். அப்போ பல்கி குரூப் நமக்கு, அதாவது இந்த மாதிரி பல்கி குரூப் வந்து ஈக்குட்டோரியல், இது ஈக்குட்டோரியல் இருக்கு, இதுவும் ஈக்குட்டோரியல் இருக்கு. இந்த மாதிரி ஈக்குட்டோரியல் தான் மோர் ஸ்டேபிள். புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஈக்குட்டோரியல் வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு OH வந்து எங்கே போகும்? ஈக்குட்டோரியல் அட்டாக் பண்ணுது அப்படின்னா நமக்கு OH இங்கே போகும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? 1,3 இங்க இருக்க ஹைட்ரஜன் இன்ட்ராக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இது அன்ஸ்டேபிளா இருக்கும். அதே இந்த கேஸ்ல பார்க்கும்போது இந்த பல்கி ரியாக்ஷன் வரும்போது நம்ம செலக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போதே ஸ்டெரிக் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இப்படி இருக்கு இல்லையா? இப்போ பல்கி ரியாக்ஷன் வரும்போது இங்க இருக்க ஹைட்ரஜன் இங்க இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இதை அட்டாக் பண்ண விடாம ஸ்டெரிக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெரிக்கை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் தான் நம்ம அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் வர OH வந்து எங்க வருது, ஆக்சுவலா எங்கிட்ட ஒரு இடம் அந்த ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கணும், இந்த ஸ்டெரிக்கை பார்க்கணும். அப்ப இங்கேயே ஸ்டெரிக் இருக்குனால பல்கி ரியாக்ஷன் வரும்போது அப்ப என்ன பண்ணோம்னா அது ஈக்குட்டோரியல வந்து அட்டாக் பண்ணும். அப்ப இது நாட் ஃபேவர், இதுதான் ஃபேவர். அப்ப கீழே வரும்போது மேல OH போகும். சரிங்களா? டயஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன். ஏன் டயஸ்டீரியோ செலக்டிவ் சொல்றோம்னா சிஸ் டிரான்ஸ்னு வந்தாலே நம்ம டயஸ்டீரியோ செலக்டிவ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீரியோ பெசிபிக் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? ஸ்டீரியோ பெசிபிக் ரியாக்ஷன் E2 எலிமினேஷன்ல வந்து பாருங்க எரித்ரோ அண்ட் திரியோ. ஸோ எரித்ரோல நமக்கு E2 எலிமினேஷன் நடந்தா சிஸ் ப்ராடக்டும், திரியோல எலிமினேஷன் நடந்தா ரான்சு ப்ராடக்டும் கிடைக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்ப இது வந்து E2 எலிமினேஷன் அண்ட் ஹாஃப்மன் எலிமினேஷன் படி தான் இந்த ரூல் அப்ளிகபிள். கோப் எலிமினேஷனுக்கு நாட் அப்ளிகபிள். சரிங்களா? ஸோ எரித்ரோ அண்ட் திரியோட உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எரித்ரோ திரியோட உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? பார்த்தோன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த கீ பாயிண்ட் ஞாபகத்து. நெக்ஸ்ட் பாருங்க கேலஜனேசன். சிஸ் அல்கின்ல இது டிரான்ஸ் அல்கின். டிரான்ஸ் இதுவும் டிரான்ஸ் அடிஷன், அதாவது BR2 அப்படிங்கிறது ஆன்டி அடிஷனா எப்படி படிச்சு வச்சிருப்போம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிக்கிறாங்க. டிரான்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்டி இப்படி டிரான்ஸ்னு வச்சிருக்கேன். சரிங்களா? டிரான்ஸ் அடிஷன். அப்போ டிரான்ஸ் நடந்தா மீசோ வரும். சரிங்களா? சிஸ்ல டிரான்ஸ் நடந்ததுன்னா ரெசினிக்கு வரும். சரிங்களா? அது மாதிரி ஆகுது. டிரான்ஸ் நடந்தா மீசோ, சிஸ்ல டிரான்ஸ் நடந்தா ரெசினிக் ஆகும். ரெசினிக் அப்படின்னா TL பேர். இப்போ டைஹைட்ராக்சிலேஷன் பாருங்க. கீ பாயிண்ட் சிஸ் டயல் ஃபார்மேஷன் இன் அல்கின் KM1O4 ஆசம் டெட்ராக்சைடு வுட்வர்ட் ரியாக்ஷன். இதுவே டிரான்ஸ் டயல் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா வுட்வர்ட் ப்ரீவோஸ்ட் MCBDA ஃபாலோடு பை H2O2 கொடுக்கும். சரிங்களா? இப்போ நடந்தால் நமக்கு வந்து ஈபாக்சைடு டிரான்ஸ், அதாவது டிரான்ஸ் டயால் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ஒரு சின்ன அடிஷன். அப்போ அடிஷன் ஆஃப் BH3 கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இந்த BH3 அடிஷன் ஆகுது இல்லையா? இது வந்து மார்கோனிக் ஆஃப் ரூல் வந்து ஃபாலோ பண்ண சின்ன அடிஷன் 4 மெம்பர் டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஃபுல் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்னா ஃபைனல் ப்ராடக்ட் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சது. சரிங்களா? இதை தான் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போகணும். பாருங்க, இதை ரீகால் பண்ணுறதுக்கு எனக்கு 30 மினிட்ஸ் ஆகும். இந்த வீடியோவில் இதை நான் ரீகால் பண்ணுறதுக்கு எனக்கே ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஃபுல் யூனிட்ஸ் வச்சு கையில் வச்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க, இல்லாட்டி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சரிங்களா சார்? இந்த மாதிரி தான் நீங்கள் மைக்ரோ நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன மைக்ரோ நோட்ஸ் கொண்டு வருவேன் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான மைக்ரோ நோட்ஸ் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, கெமிஸ்ட்ரிக்கான மைக்ரோ நோட்ஸ் வந்து நான் பாலிடெக்னிக் இயருக்கு என்ன ஃபாலோ பண்ணேன், நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்கு என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வருவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வேறு விதமாக படிச்சிருந்தேன். ஸோ அந்த மெத்தடை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சரிண்ணா, இந்த மாதிரி நான் மைக்ரோ நோட்ஸ் போட்டேன். முதல்ல என்ன பண்ணணும், எல்லா டாபிக் படிச்சுட்டு அப்புறம் வந்து மைக்ரோ நோட்ஸ் போடணும். நீங்கள் எடுத்த உடனே மைக்ரோ நோட்ஸ் போட்டீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல் கிடையாது. அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு எப்படி இப்படிதான் மெக்கானிசம் போட தெரியல அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கணும். ஆனால் எக்ஸாமுக்கெல்லாம் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக உங்களால் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள உங்களால் ரீகால் பண்ண முடியும். ஃபுல் யூனிட்ஸை ஒரே பண்டலாக இவ்வளோ பெரிய புக்கு மாதிரி நீங்கள் ஸ்பைரலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்ற ஒரு கடுப்பாக இருக்கும். இது இன்னும் இவ்வளோ இருக்குது, இன்னும் அதை முன்னாடி வந்து வைக்கும்போது இவ்வளோ பெருசாக தெரியுமா, அதை உங்களுக்கு ரீகால் பண்ண உங்களுக்கு மனசு வராது. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு எப்படி பாருங்கள். சரிங்களா? நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க.